ஓல்டு மங்க வச்சு இன்னைக்கு கோழிக்கறியை வறுக்கிறோம். எல்லாரும் வாங்க. தக்காளி கொள்ளையில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் 3 ரூபாயா 2 ரூபாயா இந்த வருஷம். தக்காளிக்கு பஞ்சம் இல்லை. தலையெழுத்துறான். தக்காளி சோறு கிண்டனா என்ன ஒரு வாரம் பிரச்சனையில் செலவே இல்லை. நம்ம கிரேவி செய்ய சட்டி வச்சுக்கோ. சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதினாவை போட்டுக்கோம். அடுத்தா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாவை போட்டுக்கோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கோம். அடுத்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்த நம்ம அலசி வச்சிருக்க கறியை போட்டுக்கோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும். என்ன அப்புறம் நம்ம ரம்ம ஊற்ற போகிறோம்ல. கடைசியா ஓல்டு மங்க ஊற்றிக்கிறோம். ரம் கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இலையை போட்டு சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது. வாசமே வருது கம்ம கம்முன்னு. அவட என்னமோ நினச்சேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். நாங்கள் இது வந்து இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது, ரம்ம ஊற்றி சமைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சோம். ஆனால் எப்படியா இருந்தாலும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. இவனும் அப்படிதான் கேடு. எங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எச்சு ஊறுது, என்ன சாப்பிட்ருக்கணும் தொடர்ந்து. இப்படி போட்டு வேணுமா?
அந்த இப்படிக்கெல்லாம் இதெல்லாம் ஓன் கண்டென்ட். நாங்கள் செஞ்சதை அப்படியே செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட் பங்கமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.